ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி குஞ்சு கருவாட்டில் தான் கிரேவி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வானல் காஞ்சிடுச்சு, ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு ஏலக்காய் அந்த மாதிரி போட்டாச்சு. கிராம்பு ஏலக்காயெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் கீந்துட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு இருந்தால் போதும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் வதக்கிறதுக்காக. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா இனிச்ச மாதிரி இருக்கும். அதனால் சின்ன வெங்காயத்தில் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. 3 தக்காளியை அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். அதுலேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு இந்த பச்சை தக்காளி அரைச்சனால கொஞ்சம் கொதிச்சா தான் அந்த பச்சை வாசம் போய் எண்ணெய் வரும். மேலே மூடி வச்சு கொதிக்க விடலாம். இப்போ தக்காளி பச்சை வாசம் போகிறதுக்காக மூடி வச்சுருந்தோம். இப்போ பார்க்கலாம், நல்லா பச்சை வாசம் போய் நல்லா ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வருது. தக்காளி பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து மிளகா பொடியெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், குழம்பு பொடி 1 டீஸ்பூன், மல்லிப்பொடி 2 ஸ்பூன், வரமிளகா பொடி 1 ஸ்பூன், கறி மசால் பொடி 1 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விடலாம். எண்ணெயில் இந்த மசாலும் வெந்துடும். தக்காளி அரைச்ச தண்ணியை அலசிட்டு இதில் ஊற்றிக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்துருச்சு. நமக்கு தேவையாங்கிற தண்ணியை நம்ம சேர்த்திக்கலாம். இந்த கருவாடு இதில் கொட்டி வேறு குண்டாவில் கொட்டிட்டு நம்ம இதை அலசி எடுத்துக்கலாம். இந்த கருவாடு ஊறணுங்கிறதெல்லாம் இல்லை, சும்மா அலசுனாவே போதும். இது வேறு குண்டாவில் அலசி எடுத்துக்கலாம். கருவாட்டில் தூசு கல்லெல்லாம் பார்த்துட்டு எடுத்து நாங்கள் டப்பாவில் போட்டு வச்சுருந்தோம். அதனால் எந்த தூசும் இருக்காது. அதனால் ஒரு டைம் அலசினாவே போதும்.
பாருங்கள், ஊற்றின மசாலாவும் மசாலா பொடியெல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஊற்றின தாளிச்சுட்ட எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம கருவாட்டை அதில் போட்டுக்கலாம். இந்த பனிக்காலத்தில் இந்த மாதிரி கருவாட்டு குழம்பெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா நம்மளுக்கு ஜலதோஷம் பிடிக்கிறது கம்மியாக இருக்கும். ஒரு கொதி விட்டாவே போதும் இதுக்கு. நமக்கு தண்ணி தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஆனால் அது கிரேவிங்கிறதுனால இந்த பழத்தில் இருந்தால் தான் சாப்பாடு கொஞ்சமாக குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலும் கிரேவி ஊற்றி சாப்பிட்டாலும் நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். அதனால் தண்ணி நான் ஊற்றலை, இதே கிரேவி பதத்திலே நான் இறக்குறேன். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துட்டு நல்லா இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப வேகணுங்கிறதெல்லாம் இல்லை, ஒரு செகண்ட்லேயே இந்த கருவாடு வந்து வெந்துடும். இந்த மசாலாவும் நல்லா இறங்கிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கருவாடை நீங்களும் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.